நாட்டில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யானை மனித மோதலின் உச்சகட்ட நிலைமையில் எங்களின் தொழில் இதுவரை காலமும் நிரந்தர நியமனமின்றி வெறுமனே 22,500 ரூபாய்க்கு இரவு பகலாக, அதாவது எந்தவித அடிப்படை வசதியுமின்றி நாங்கள் பணிபுரிகிறோம். இது சம்பந்தமாக பல தரப்பினரிடம் கலந்துரையாடியும் இதுவரைக்கும் எவ்வித தீர்மானமும் எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை. இது சம்பந்தமாக அதிகார ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இது சம்பந்தமாக கலந்தாலோசித்து எங்களுக்கு நல்லதொரு நிரந்தர நியமனத்தை பெற்று நல்லதொரு தீர்மானத்தை பெற்று தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த நியமனம் 6 மாசத்துக்குள்ள வழங்கப்படும் சொல்லி அடுத்தவங்க இப்ப நாங்க 4 வருடமாக வேலை செய்யறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு நிரந்தர நியமனம் தரல. கிட்டத்தட்ட எங்களோட ஊழியர்கள் 40 கிலோமீட்டர் 36 கிலோமீட்டர் பயணம் செய்யறது சிரமமா இருக்கிறது. எங்களுக்கு அடிப்படை வசதி இல்லாம சுத்தமான குடிநீர் இல்லை. நாங்க தங்குற எங்களோட கெபினை பாத்தீங்கன்னா தெரியும், பாதுகாப்பு இல்லை. நடு காட்டுக்குள்ள மின்சார வேலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்க எங்களோட உயிரை பயணம் வைத்து தான் பயணம் செய்து நாளாந்தம் இந்த ஞான மனித மோதலில் எங்களோட பங்குதாரர் கட்டாயம் இருக்கின்றது. அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு நிரந்தர நியமனம் இல்லை. எனவே இந்த கருத்தினை கவனத்தில் கொண்டு அதிமேத ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு தீர்ப்பு தர வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த போராட்டம் இலங்கையில எல்லா மாவட்டத்திலையும் செய்யறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க சொன்னா நாங்க இதோட இந்த போராட்டம் கைவிடுவோம். இல்லை என்று சொன்னா நாடு தழுவிய போராட்டம் ஒன்று நாங்க நடத்தி இருக்கின்றோம். அதோட என்னன்னு சொன்னா எங்களுக்கு கவர்மெண்டால கொடுக்குற எந்த கொடுப்பனவும் இல்லை. இந்த 22,000 சம்பளத்துல வாழ்றது மிச்ச கஷ்டம். இப்பத்த விலைவாசி எல்லாருக்கும் தெரியும் எப்படி வாழ்றேன். அப்ப கிட்டத்தட்ட நாங்க வேலை செய்யற இடத்துக்கு போறோம்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை கிலோமீட்டர். நான் சொல்லிப்பேன் 40 கிலோமீட்டர் கூட. அதுக்கு எப்படி நாங்க பயணம் செய்யறது? எங்கட சாப்பிடுற சாப்பாடு மற்ற எங்கட எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் குடும்ப தலைவர்கள். அப்ப அவங்களோட பிள்ளைகளோட படிப்பு செலவு இப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டம் இருக்குது. எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு கொண்டுதான் நாங்களும் வேலை செய்யறோம். எனவே இதுக்கு தீர்வு தரணும்னு சொல்லி அதிமேத ஜனாதிபதிக்கு மீண்டும் வலியுறுத்துகின்றோம். ලංකාව දියුණු පුරාම සෑම දෘශ්‍යයක් පාසාම මෙවැනි උද්ඝෝෂණ පවත්වනවා. අවසානයේදී මේට හරි උත්තර ලැබෙන්න නොලැබුණොත් මාරාන්තික උපවාසයකට දක්වා